ஹாய், திஸ் இஸ் ரியாஸ். இது PARAMEDICOGENISIS. என்னடா எப்போவுமே ஏதாவது எழுதியிருப்பேன், இன்றைக்கி என்ன வெறும் போர்டை காலையை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல கமெண்ட் செக்ஷனில் போன வீடியோஸ்லேயே அது முந்தின வீடியோலாம் தெரில ஜென்ரல் அனஸ்தீசியா பற்றி அதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கும் விதமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அனஸ்தீசியாவை பற்றினது தான். ஸோ இது ஒரு சீரியஸாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரல் அனஸ்தீசியாவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கம் போல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அனஸ்தீசியா. இந்த வீடியோவில் வெறும் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அனஸ்தீசியானா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனும் கான்சியஸ்னஸும் ரிவர்சபிளாக லாஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ், ஒரு சிறிது நேரத்துக்கு ரிவர்சபிளாக லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் ஜென்ரல் அனஸ்தீசியா. ஸோ பொதுவாகவே அனஸ்தீசியா ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸ்டார்ட் ஆகிறது அங்கே இல்லை. அனஸ்தீசியா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரூம்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்ங்கிற ஒரு ப்ரொசீஜர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் தி அனஸ்தீசியா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட். ஸோ இந்த ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அவங்கள சிஸ்டமிக் எக்ஸாமின் பண்ணி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் அலசி ஆராய்ச்சி வெதர் அந்த பேஷண்ட் ஃபிட் அனஸ்தீசியா கொடுக்குறது ஃபிட்டாக, அப்படி கொடுக்கணும்னா எந்த வகையான அனஸ்தீசியா கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி பிளான் பண்ணக்கூடிய ஒரு ரூம் தான் ப்ரீ அனஸ்தெட்டிக் ரூம், ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட் ரூம். ஸோ அங்கேயே தான் முத அனஸ்தீசியாங்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்குது. முதலாவது ப்ராசஸ் ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா premedication. ஸோ ப்ரீமெடிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். யாருக்கு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பேஷண்ட்டுக்கு கொண்டு போகிறப்ப நிறைய ஆன்சைட்டி லெவல் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த பேஷண்ட்டுக்கு வரும். ஸோ அப்படி வரப்போ அந்த பேஷண்ட்டோட ஆன்சைட்டி லெவலை கம்மி பண்ணுறதுக்காண்டி we have to give a lot of medications. ஸோ அந்த மாதிரியான மெடிக்கேஷன் நாட் ஓன்லி ஆன்சைட்டி, ஒரு அந்த பேஷண்ட்டோடைய சர்ஜரினால என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம சாதகமாக கொடுக்கக்கூடிய சில மெடிக்கேஷன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ப்ரீமெடிகேஷன். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் தான் ப்ரீமெடிகேஷன். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு ப்ராசஸை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ப்ரீமெடிகேஷன். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் preoxygenation. இந்த preoxygenation அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஜென்ரல் அனஸ்தீசியா பொறுத்தவரை ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸ்டார்டிங் இன் ஆப்ரேஷன் தியேட்டர். நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இது நம்ம இதை சொல்லலாம் எழுதிக்குவோம். ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ப்ளஸ் ரெஸ்பிரேஷன். ஓகே. ஸோ ப்ரீஆக்சிஜனேஷன் தான் முத ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த ப்ரீஆக்சிஜனேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் 100% FiO2 கொடுப்பாங்க. FiO2 100%. ஆக்சிஜன் ஒரு 5 to 10 minutes கொடுப்பாங்க பேஷண்ட்டை பொறுத்து. இட்ஸ் வேரி. ஸோ ப்ரீஆக்சிஜனேஷன் மூலமாக என்ன ஒரு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, சேஃப் எப்னியா டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் ப்ரீஆக்சிஜனேஷன் பற்றி வீடியோ போடுறப்ப அதை பற்றி நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன் அப்படிங்கிறது தான் மெயின் அனஸ்தீசியா பார்ட். இண்டக்ஷன் ஏஜென்ட்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நிறைய ஐவி இண்டக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஐவியாவும் இண்டக்ஷன் ஏஜென்ட் கொடுக்கலாம், இன்ஹலேஷனாகவும் கொடுக்கலாம். ஸோ ஐவி இண்டக்ஷன் ஏஜென்ட் ப்ரோஃபோகால், கீட்டமைன், தயோபென்டோன், இட்டோமிடேட், வீட்டோ எக்ஸிடால், அது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ காமனைஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து நம்ம இண்டக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டோடைய சில கான்சியஸ் கம்மியாயிரும். கான்சியஸ் இருக்காது பேஷண்ட்டுக்கு. சம்டைம்ஸ் பேஷண்ட்டோட ரெஸ்பிரேஷனும் காலியாயிரும். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய அஞ்சாவது ப்ராசஸ் தான் மசில் ரிலாக்சன்ஸ். ஸோ
ஸோ மசில் ரிலாக்ஸன் அப்படிங்கிறது அஞ்சாவது ப்ராசஸ். மசில் ரிலாக்ஸன் சக்ஷனேட் கோலிங் 2 வகையாக இருக்குது. மசில் ரிலாக்ஸன்ஸ் நம்மளுக்கு தெரியும், டிபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன், நான் டிபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன்ஸ். ஸோ மசில் ரிலாக்ஸன் கொடுக்குறப்ப வந்து பேஷண்டோட ரெஸ்பிரேஷனும் ஃபுல்லாக கட் ஆயிடும். பிகாஸ் ஆஃப் டயஃப்ரம் இஸ் அ மசில். அந்த டயஃப்ரம் மசில் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசில் ஒர்க் ஆகாது. ஸோ அதோட ரெஸ்பிரேஷனும் கட்டு இதாகிடும். இப்போ வந்து லாஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து இந்த 5 ப்ராசஸ்லையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அனஸ்தீசியா ஓவர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து சர்ஜரி வந்து ஒரு 3 to 4 hours நடக்குது அப்படின்னா அந்த 3 to 4 hours வந்து நம்ம அந்த அனஸ்தீசியாவை we have to maintain. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸோ மெயின்டெனன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பேஷண்ட்டோட ரெஸ்பிரேஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பேஷண்ட்டை வந்து வென்டிலேட் பண்ணணும், ஆக்சிஜன் பண்ணணும். ஸோ வென்டிலேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம த்ரூ அவுட் தி ப்ரெஷர். அதனால் வந்து நம்ம we have to use the intubation technique. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து intubation. பொதுவாக நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியாவில் யூஸ் பண்ணுற இன்டிபேஷன் இன்டிபேஷன் டியூப் எண்டோட்ரக்கியல் டியூப் வச்சு நம்ம இன்டிபேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் மெயின்டெனன்ஸ். நான் சொன்னேன் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை இன்ஹலேஷன் ஏஜென்ட், வேலடைல் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ் ப்ளஸ் ஐவி மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரூ அவுட் தி ப்ரொசீஜர் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சமயத்தில் சர்ஜரி வந்து ஃபினிஷ் ஆகிடும். நல்லபடியாக சர்ஜரி ஃபினிஷ் ஆகணும்னு என்ன பண்ணுவோம், பேஷண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ அந்த வெளியில் கொண்டு வர ப்ராசஸ் பேர் வந்து ரிவர்சல். ஸோ ரிவர்சல்ங்கிறது ரிவர்சல் ஏஜென்ட்ஸ். அந்த மசில் ரிலாக்ஸனோட ஆன்டிடோட்டை கொடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற மசில் ரிலாக்ஸன் வந்து நியோஸ்டிக்மென் அப்படிங்கிற ஆன்டிடோட் ஆஃப் தி மசில் ரிலாக்ஸன் அப்படிங்கிறது நியோஸ்டிக்மென், ரிவர்சல் ஏஜென்ட் நியோஸ்டிக்மென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நியோஸ்டிக்மெனை கொடுத்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் we have to இன்டிபேட் பண்ண போய் எக்ஸ்டூபேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கடைசியான ப்ராசஸ். எக்ஸ்டூபேட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட கான்சியஸ் லெவல் செக் பண்ணிவிட்டு we have to go into the PACU, போஸ்ட் அனஸ்தீசியா கேர் யூனிட் அப்படிங்கிற ஒரு கேர் யூனிட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ அங்கேயே ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிவிட்டு பேஷண்ட் நல்லா இருந்தாங்க அப்படின்னா we have to shift the patient into wards. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு த்ரூஅவுட் அனஸ்தீசியா வந்து இந்த ஒரு ஃப்ளோவில் தான் நடக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நம்ம இனி வர வீடியோவில் ஒன்று பற்றியும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ until then signing off, Riyaskhan Bsc, paramedicogenesis.